வணக்கம் நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக ஜோதிடம் எனும் பகுதியில் மீன லக்கினம் பற்றி பார்ப்போம். இது மீன ராசிக்கும் ஒரு 30% பொருந்தும். இந்த லக்கினம் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் வீடு, குரு பகவானின் பெண் வீடு, இரட்டைப்படை ராசி, நீர் ராசி. இந்த லக்கினக்காரர்களிடம் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கொஞ்சம் ஏமாளித்தனமும் இருக்கும். எல்லோரையும் நம்பி சுலபமாக ஏமாந்து விடுவார்கள். கொஞ்சம் வெள்ளேந்தியாகவே இருப்பார்கள். எப்போதும் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், யாருக்கும் தீமை செய்ய நினைக்காதவர்கள். சமயோசித புத்தி இருக்கும். கொஞ்சம் சோம்போரித்தனமும் இருக்கும். இரவில் ஆக்டிவாக இருப்பார்கள். இந்த லக்கினம் பெரும் ஞானிகளை உருவாக்கும் லக்கினம். இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் கலகலப்பாக பேசக்கூடியவர்கள், மனதில் பட்டதை அப்படியே சொல்லும் இயல்பு கொண்டவர்கள். அதனால் விரோதம் ஏற்படுவதும் உண்டு. அதிக காமம் இந்த லக்கினக்காரர்களுக்கு கொஞ்சம் இயல்பாகவே இருக்கும். இரட்டை இயல்பு கொண்ட லக்கினம், ஆகவே அதிக காமம், நிறைய தொடர்புகள் ஏற்படும். அதனால் தனது பொருளையும் சக்தியையும் இழக்கிறார்கள். அல்லது அதீத ஞானமுடைய தன்னலமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். மருத்துவர்களையும் அதிகம் உருவாக்கும் லக்கினம். மருத்துவ துறையில் புகழ் பெறுகிறார்கள். மருத்துவத்தை போதிப்பவர்களாகவும் திகழ்கிறார்கள். பேச்சினால் நிறைய விரோதங்கள் ஏற்படுவது உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால்தான் உயர்வடைவார்கள். தன் சுகத்துக்காக அதிகமாக செலவு செய்கிறார்கள். செலவு செய்துவிட்டு அப்புறம் அதற்கான வைத்தியத்தையும் நாட வேண்டி வரும். சுகத்தை தேடி மனம் செல்ல செல்ல உங்களது புகழும் பொருளும் அழியும். தனது குழந்தைகளை மிக நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். தாயன்பு அதிகம் கிடைக்கும். தாய் எப்போதும் துணிந்து இவர்களுக்காக நிற்பார்கள். தாயின் சப்போர்ட் இவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையுமே தாய் இவர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். குரு பகவான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் நல்ல மனிதராகவும் கௌரவமானவர்களாகவும் இருப்பீர்கள். நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் நீங்கள். இவர்களின் வாழ்க்கை துணை முரண்பாடாகவே இருக்கும். திருமணத்துக்கு பின் வாழ்க்கை துணை சற்று அவர்களின் வலிமையை இழக்கிறார்கள். திருமணம் முடிவானதும் சிறு விபத்துக்கள், கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலியாகவும் அமையும். திருமணத்துக்கு பின் வீடுவாசல், சொத்து சுகம் சேரும். கொஞ்சம் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். இவர்களுக்கு இளைய துணை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுவது உண்டு. அந்த விஷயத்தில் அவதானமாக இருத்தல் வேண்டும். மேற்கு வடமேற்கு திசை வரன் அமையின் நன்று. கொஞ்சம் லேட் மேரேஜ் செய்யறது கூட இவர்களுக்கு நல்லது. உங்களுக்கு கட்டுப்பட்ட, உங்களை நேசிக்கிற திருமணமே உங்களுக்கு அமையும். திருப்தி, நிதானம், பொறுமை விட்டு கொடுத்தால் மன வாழ்க்கை சிறக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டு. தன் முயற்சியாலும் பிறந்த குடும்பத்தாலும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கிறார்கள். தகப்பனுடன் எப்பொழுதும் முரண்பாடுகள், பிரச்சனைகள் இருக்கும். மீன லக்னத்தில் பிறந்த குழந்தையின் தந்தை தன் குழந்தையின் வளர்ச்சி கண்டு கொஞ்சம் பொறாமையும் கொள்கிறார்கள். இவர்களின் வளர்ச்சி இவர்களின் தந்தைக்கு கொஞ்சம் பொறாமையை ஏற்படுத்துவதும் உண்டு. தர்ம வழியை செல்ல செல்ல மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வார்கள். சொந்த தொழில் செய்ய விரும்புகிறார்கள். கூட்டு தொழில் அவ்வளவாக சிறப்பல்ல. அரசு உத்தியோகம், அரசாங்க உதவிகளும் கிடைக்கின்றது. இந்த லக்கினக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நிறைய நடப்பது நன்று. வியாழக்கிழமை சுண்டல் மாலை அணிவித்து குரு பகவானை, தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வழிபடுவது சிறப்பு. எண்களில் 1, 2, 3, 9 நன்று. மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பிங்க் நல்லது. திங்கள், வியாழக்கிழமை நன்று. அடிக்கடி கோவில் சென்று வருவது நல்லது. குழந்தைகளுக்கு, குருமார்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது நல்லது. செலவுகளை நல்ல முறையில் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வீர்கள். யானை முடி மோதிரம் அணிவதும் சிறப்பு. தர்ம வழியில் நடந்து காமத்தை கொஞ்சம் குறைத்து நல்ல தேவைக்காக, சமூகத்துக்காக நல்ல செலவுகள் நீங்கள் செய்யும் போது நீங்களும் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள். இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.